ஹலோ மக்களே, வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எளிமையான முறையில் கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். கடாய் சூடாகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பாத்திரம் சூடானதும் இதில் 5 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் கலந்த கலவையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சில கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் நல்லா கிளறி விடணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் பாவக்காவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பாவக்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பாவக்காவை ஆல்ரெடி வெந்துட்டுருக்கிற அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டு வெங்காயமும் பாவக்காவும் நல்லா வேகிற அளவுக்கு டைம் கொடுக்கணும். கூடவே தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணி பாவக்காவை நல்லா கிளறி விடணும். இதில் தண்ணி ஆட் பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா எண்ணெயிலே வந்துட்டு இந்த பாவக்காய் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை வந்துட்டு குறையும். அதே சமயம் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கனால அந்த பாவக்காயில் இருக்க தண்ணினாலே வந்துட்டு அந்த பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் மறுபடியும் நல்லா கிளறி விடணும். ஏன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வெந்து நல்லா சுருங்கி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம மீதி வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். திரும்ப நம்ம கிளறி விடும்போது அடியில் பாவக்காய் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா கிளறி விடும்போது அந்த பச்சை தன்மையெல்லாம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பக்கம் வரும்போது நம்ம நல்லா ஒரு டைமு கிளறி விட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த குழம்புல வந்து நம்ம புளி அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தக்காளி தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதை ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற அந்த தக்காளியை வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் நடு சென்டரில் போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம். தக்காளி வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து அந்த தக்காளியில் ஆட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மூடி வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் வந்து வதக்கி விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததும் அந்த தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா அந்த மசிக்கும்போது தான் வந்துட்டு நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு வந்துட்டு அது நல்ல புளிப்புத்தன்மை வந்து கொடுக்கும். ஸோ அந்த புளிப்புத்தன்மை தான் இந்த குழம்புக்கு அந்த காய்க்கு வந்து கசப்பு தன்மை இல்லாமல் வந்து குழம்பு நல்லா வந்து நல்ல சுவையானதாக வந்து கொடுக்கும். நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சதும் அது பாவக்காயோட அந்த தக்காளி வந்து நல்லா ஒன்று சேர வந்துட்டு கிளறி விடணும். ஸோ அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை வந்துட்டு பாவக்காயோடு சேர்ந்து அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி விட்டதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம யூஸ்வலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஒன்று சேர நல்லா கலந்து விடணும்.
இதில் தக்காளியோட புளிப்பும் இந்த குழம்பு மசாலாவோட காரமும் சேர்த்து இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுதுன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒன்று சேர வந்துட்டு மசாலா சேர்ந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு குழம்பு பதத்துக்கு நம்ம கொண்டு வரோம். காய் நல்லா வெந்து சுண்டி வர வரைக்கும் நம்ம தண்ணி தேவைப்படுங்கனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஊற்றிக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு நல்லா பாயில் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு குழம்பு எடுத்துக்கலாம். ஸோ சூடான சுவையான எளிமையான முறையில் பாவக்காய் குழம்பு ரெடி.